நீங்கள் விரும்பிக் கேட்கும் குடும்பக் கதை எல்லை மீறும் சொந்தங்கள், புதைந்த உண்மைகள் என்ற கதையை முழுமையாக கேளுங்கள். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க விரும்பினால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதைக்குள் போவதற்கு முன்பாக இக்கதையில் வரும் கதாபாத்திரங்களை தெரிந்து கொள்வோம். செல்லம்மா பாட்டிக்கு 75 வயது. இவர் இக்கதையில் வரும் குடும்பத்தின் தலைவி. இவர் அமைதியானவர், ஆனால் கடந்த காலத்தின் சுமையை மனதில் சுமப்பவர். யாழ்ப்பாணத்தின் பாரம்பரிய பெருமைகளை பேணுபவர். அடுத்து சோமசுந்தரம். இவருக்கு வயது 50. செல்லம்மா பாட்டியின் மகன். யாழ்ப்பாணத்திலேயே தங்கி குடும்ப நிலங்களையும் சிறிய வியாபாரத்தையும் கவனிப்பவர். நேர்மையானவர், அமைதியை விரும்புபவர். சோமசுந்தரத்தின் மனைவி மீனாட்சி. வயது 45. அன்பானவர், குடும்பத்திற்காக உழைப்பவர். இவர்களுக்கு தரணி, கவின் என்று 2 பிள்ளைகள் உள்ளனர். தரணிக்கு 25 வயது. சோமசுந்தரம் மீனாட்சி தம்பதியரின் மகள். அவள் பட்டப்படிப்பு முடித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பகுதி நேர விரிவுரையாளராக பணிபுரியும் புத்திசாலிப் பெண். கூர்மையான கவனிப்புத் திறன் கொண்டவள். கவினுக்கு 20 வயது. சோமசுந்தரம் மீனாட்சி தம்பதியரின் மகன். துடிப்பான இளைஞன், வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவுடன் இருப்பவன். சில சமயங்களில் பொறுமையற்றவன். செல்லம்மா பாட்டியின் மகள் கமலா. வயது 48. சோமசுந்தரத்தின் தங்கை. 25 வருடங்களுக்கு முன் கனடாவுக்கு புலம்பெயர்ந்தவர். தற்போது கணவன் மற்றும் பிள்ளைகளுடன் யாழ்ப்பாணம் திரும்புகிறார். ரவீந்திரன் 52 வயது. கமலாவின் கணவன். கனேடிய ஸ்டைலும் பளபளப்பான பேச்சும் செயலில் கராரும் கொண்டவர். தனக்கென ஒரு திட்டம் வைத்திருப்பவர். கமலா ரவீந்திரன் தம்பதியரின் மகன் ரோஷன் 24 வயது. மேற்கத்திய கலாச்சாரத்தில் ஊறியவன். யாழ்ப்பாண வாழ்க்கை அவனுக்கு புதிதாகவும் சற்றே அலட்சியமாகவும் தெரிகிறது. நிலா 20 வயது. கமலா ரவீந்திரன் தம்பதியரின் மகள். அமைதியானவள், பெற்றோரின் பேச்சைக் கேட்பவள், ஆனால் சூழலை உன்னிப்பாக கவனிப்பவள். வாங்க இனி கதைக்குள் செல்வோம். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியின் அமைதியான ஒரு தெரு. சோமசுந்தரத்தின் பாரம்பரிய வீடு. காலை நேரம். மீனாட்சி சமையலறையில் மும்முரமாக இருக்க, செல்லம்மா பாட்டி முற்றத்தில் அமர்ந்து வெற்றிலை இடித்துக் கொண்டிருக்கிறார். தரணி பல்கலைக்கழகத்திற்குச் செல்ல தயாராகிக் கொண்டிருக்கிறாள். கவின் நண்பர்களுடன் வெளியே செல்ல ஆயத்தமாகிறான். சோமசுந்தரம் தொலைபேசியில் பேசியபடி உள்ளே வருகிறார். சரிம்மா. ஆமா, இங்கதான். பத்திரமா வாங்கோ. தொலைபேசியை வைத்துவிட்டு. மீனாட்சி, தரணி, கவின் எல்லாரும் கேளுங்கோ. கனடாவிலிருந்து கமலா அக்கா குடும்பத்தோட வாராவாம். இன்னும் 2 மணித்தியாலத்தில இங்க இருப்பாங்களாம் என்றார். குடும்பத்தில் ஒரு கலவையான உணர்வு. செல்லம்மா பாட்டியின் முகத்தில் ஒரு இனம் புரியா சலனம். என்ன திடீர்னு, ஒரு தகவலும் இல்லாம என்று வினவினார் மனைவி மீனாட்சி. எனக்கும் இப்பதான் சொன்னா. ஏதோ அவசரமா ஒரு குடும்ப விஷயம் பேசணுமாம். சரி, விடுங்கோ. தங்கச்சிதானே, முதல்ல அவங்கள வரவேற்போம் என்றார் சோமசுந்தரம். இதைக் கேட்ட கவின் பூரிப்பில், ஓ கனடா மாமா, மாமி வராங்களா? சூப்பர், அவங்க கிட்ட நிறைய கேட்கணும் என்றான். தரணி அமைதியாக அனைத்தையும் கவனித்தாள். செல்லம்மா பாட்டியின் முகமாற்றம் அவளை யோசிக்க வைத்தது. சரியாக 2 மணி நேரத்தில் ஒரு சொகுசுவேன் வீட்டின் முன் வந்து நின்றது. அதிலிருந்து ரவீந்திரன், கமலா, ரோஷன், நிலா ஆகியோர் இறங்குகிறார்கள். ஆடம்பரமான உடைகள் அணிந்து விலையுயர்ந்த சூட்சேசுகளுடன் வந்தனர். சோமசுந்தரம் குடும்பத்தினர் அவர்களை இன்முகத்துடன் வரவேற்கின்றனர். ஆனால் ரவீந்திரனின் பார்வையும் கமலாவின் பேச்சில் தெரியும் ஒருவித அதிகாரத் தோரணையையும் தரணி கவனிக்கத் தவறவில்லை. ரோஷன் யாழ்ப்பாணச் சூழலை ஒருவித இலக்காரத்துடன் பார்க்கிறான். நிலா மட்டும் சற்று கூச்சத்துடன் நின்றாள். செல்லம்மா பாட்டி கமலாவைக் கண்டதும் கண்கலங்கினார். ஆனால் அந்த கண்ணீரில் மகிழ்ச்சியை விட வேறு ஏதோ இருப்பதாக தரணிக்குத் தோன்றியது. என்னம்மா, சௌக்கியமா? பார்க்கவே முடியாதோன்னு நினைச்சன். இந்த வீடு அப்படியே இருக்கு, ஒரு மாற்றமும் இல்ல என்று ஒருவித ஏளனக் குரலில் கமலா சொன்னாள். ரவீந்திரன் வீட்டை சுற்றிலும் பார்த்தபடி, ஆமா கமலா, கொஞ்சம் பழசாத்தான் இருக்கு. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும். நிறைய இடம் சும்மாதானே கிடக்குது என்றார். இதைக் கேட்ட சோமசுந்தரம், பரம்பரை வீடு மாப்பிள்ளை, இதுல கை வைக்க மனசு வரவில்லை என்றார். ரவீந்திரன் ஒரு புதிரான புன்னகையை உதிர்த்தான். முதல் நாளே அவர்களின் பேச்சுக்களும் நடவடிக்கைகளும்
சோமசுந்தரம் குடும்பத்தினருக்கு ஒருவித அசௌகரியத்தை ஏற்படுத்தின. குறிப்பாக ரவீந்திரன் வீட்டின் அமைப்பு, சுற்றிலும் உள்ள நிலங்கள் பற்றி அதிகம் துருவித் துருவிக் கேட்டான். அடுத்த சில நாட்களில் கனடா குடும்பத்தினரின் எல்லை மீறல்கள் ஆரம்பமாகின. ரவீந்திரன் சோமசுந்தரத்தின் வியாபார விஷயங்களில் தலையிட்டான். வீட்டின் பராமரிப்பு சரியில்லை என்று குறை கூறினான். கமலா மீனாட்சியின் சமையலையும் நிர்வாகத்தையும் விமர்சித்தாள். ரோஷன் கவினின் நண்பர்களையும் அவனது இலட்சியங்களையும் கிண்டல் செய்தான். ஆனால் சோமசுந்தரம் குடும்பத்தினர் அவர்களின் சொல்லடியையும் செயல்களையும் சகித்த வண்ணம் இருந்தனர். ஒருநாள் ரவீந்திரன் சோமசுந்தரத்திடம், இந்த வீடும் சுத்தி இருக்கிற நிலமும் யாரு பேர்ல இருக்குது? எல்லாம் பாட்டி பேர்லையா, இல்ல நீங்க மாத்திட்டீங்களா என்று நேரடியாக கேட்டான். சோமசுந்தரம் அதிர்ச்சி அடைகிறார். எல்லாம் பாட்டி பேர்ல தான் இருக்கு, நாங்க எதுக்கு மாத்தணும் என்றார். இல்ல, காலாகாலத்துக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா? பாட்டிக்கு வயசாயிடுச்சு, ஒருவேளை ஏதாவது உயில் எழுதி வச்சிருக்கிறாங்களா என்று வினவினான் ரவீந்திரன். ரவீந்திரனின் கேள்விகள் செல்லம்மா பாட்டியை மிகவும் பாதித்தது. அவர் தனிமையிலிருந்து அழுதார். தரணி பாட்டியை சமாதானப்படுத்த முயன்றாள். என்ன பாட்டியாச்சு, ஏன் அழுகிறீங்க? அந்த மாமா ஏதாவது சொன்னாரா என்று தரணி கேட்டாள். செல்லம்மா பாட்டி கண்ணீரைத் துடைத்தபடி, ஒண்டுமில்லையடி கண்ணு, பழைய ஞாபகங்கள். கமலா போனதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள அவ கால் பதிக்கிறதே இப்பத்தான் என்று சமாளித்தார். தரணிக்கு பாட்டியின் பதிலில் திருப்தியில்லை. ஏதோ பெரிய ரகசியம் புதைந்திருப்பதாக அவள் உணர்ந்தாள். மறுபுறம் கவின் ரோஷனின் ஆடம்பர வாழ்க்கையாலும் கனடா கதைகளாலும் ஈர்க்கப்பட்டு அவனுடன் நெருங்கி பழக ஆரம்பித்தான். ரோஷன் கவினுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை பற்றிய ஆசையை தூண்டிவிட்டான். ஒருநாள் தரணி பாட்டியின் பழைய பெட்டிகளை அடுக்கி வைக்கும்போது ஒரு பழைய பூட்டிய மரப்பெட்டி அவள் கண்ணில் பட்டது. அதை திறக்க முயன்றாள். ஆனால் அது பூட்டியிருந்தது. பாட்டியிடம் கேட்கலாமா என்று யோசித்தாள். அதே சமயம் ரவீந்திரன் ஒரு வழக்கறிஞரை ரகசியமாக சந்தித்துப் பேசுவதை கவின் எதேச்சையாக பார்க்கிறான். அவனுக்கு சந்தேகம் வலுக்கிறது. இவ்வாறு நாட்கள் மெல்ல நகர நிலா தரணியுடன் சிறிது சிறிதாக பழக ஆரம்பிக்கிறாள். அவள் தன் அப்பா அம்மாவின் நடவடிக்கைகள் தனக்கு பிடிக்கவில்லை என்பதையும் யாழ்ப்பாணத்து வாழ்க்கை தனக்கு அமைதியை தருவதாகவும் கூறினாள். வீட்டில் இருக்கும்போது ரவீந்திரனும் கமலாவும் அடிக்கடி தனியாக ஏதோ இரகசியம் பேசிக்கொள்வதும் சில காகிதங்களை வைத்து விவாதிப்பதும் தரணியின் சந்தேகத்தை அதிகப்படுத்தியது. ஒருநாள் இரவு அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை ஒட்டுக் கேட்கிறாள். எல்லாம் சரியாக நடக்குமா ரவி? அம்மா அவ்வளவு சீக்கிரம் சம்மதிக்க மாட்டார் என்றாள் கமலா. நீ கவலைப்படாதே கமலா, இந்த தடவ நாம வெறும் கையோட திரும்பப் போறதில்ல. உனக்குச் சேர வேண்டிய சொத்து நியாயமா உனக்கு கிடைச்சே ஆகணும். அதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அந்த பழைய கதையெல்லாம் கிளறி பாட்டியை மசிய வைக்கிறதுதான் நம்மளோட முதல் வேலை என்றாள் ரவீந்திரன். பழைய கதை. தரணி திகைத்துப் போனாள். அப்படி என்ன பழைய கதை என்று யோசனையுடன் படுக்கப் போனாள் தரணி. மறுநாள் காலையில் தரணி கவினிடம்தான் கேட்டதையும் பார்த்ததையும் சொன்னாள். கவினும் ரவீந்திரன் வழக்கறிஞரை சந்தித்ததை அவளிடம் சொன்னான். இருவரும் சேர்ந்து உண்மையை அறிய முற்பட்டார்கள். தரணி பாட்டியின் பூட்டிய மரப்பெட்டியை எப்படியாவது திறக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறாள். ஒருநாள் பாட்டி கோயிலுக்குச் சென்றிருந்த சமயம் ஒரு பழைய சாவிக் கொத்தைக் கொண்டு வந்து ஒவ்வொரு சாவியாக போட்டுப் பார்க்கிறாள். கடைசியில் ஒரு சாவி பெட்டியை திறக்கிறது. பெட்டிக்குள் சில பழைய கடிதங்கள், ஒரு டைரி மற்றும் சில புகைப்படங்கள் இருக்கின்றன. கடிதங்கள் செல்லம்மா பாட்டிக்கும் பல வருடங்களுக்கு முன் இறந்து போன அவரது கணவருக்கும் இடையே எழுதப்பட்டவை. டைரி செல்லம்மா பாட்டியுடையது. தரணியும் கவினும் பதட்டத்துடன் டைரியை படிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதில் 25 வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருந்தன. டைரியில் புதைந்த உண்மைகளை வாசித்து அறிகின்றனர். கமலா ஒருவரை காதலித்திருக்கிறாள். அந்தஸ்தில் குறைந்தவர் என்பதால் செல்லம்மா பாட்டியின் கணவர், அதாவது சோமசுந்தரம், கமலாவின் அப்பா, அந்த காதலை கடுமையாக எதிர்த்திருக்கிறார். அப்போது வீட்டிலிருந்த சில நகைகள் காணாமல் போயிருக்கின்றன. சந்தேகம் கமலாவின் காதலன் மீது விழுந்திருக்கிறது. அவமானத்தால் துவண்ட கமலா குடும்பத்தை எதிர்த்து, இந்தச் சொத்தில் எனக்கு எந்த உரிமையும் வேண்டாம், நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு தூரத்து உறவினர் ஒருவரின் உதவியுடன் கனடாவுக்குச் சென்று விடுகிறாள். நகைகள் காணாமல் போனதற்கும்
கமலாவின் காதலனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது பின்னர்தான் தெரிய வந்தது. ஆனால் அதற்குள் கமலா சென்று விட்டாள். செல்லம்மா பாட்டியின் கணவர் தன் தவற்றை உணர்ந்து கமலாவுக்கு சேர வேண்டிய சொத்தின் ஒரு பகுதியை அவளுக்காக பத்திரமாக எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் அதை கமலாவிடம் சொல்லும் முன்பே அவர் இறந்து விட்டார். அந்த உயில் பத்திரமாக இந்த பெட்டியில்தான் வைக்கப்பட்டிருந்தது. தரணியும் கவினும் இதை பார்த்து அதிர்ச்சியடைகிறார்கள். இந்த உண்மை இத்தனை வருடங்களாக மறைக்கப்பட்டிருக்கிறது. செல்லம்மா பாட்டி தன் கணவனின் கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியவில்லையே என்ற குற்ற உணர்ச்சியிலும் மகளை பிரிந்த துயரத்திலும் இத்தனை காலம் வாழ்ந்திருக்கிறார். அவர்கள் டைரியையும் உயிலையும் எடுத்துக்கொண்டு வரவேற்பறைக்கு வருகிறார்கள். அப்போது ரவீந்திரனும் கமலாவும் செல்லம்மா பாட்டியை மிரட்டும் தொனியில் பேசிக் கொண்டிருந்தார்கள். பாட்டி, இனியும் மறைச்சுப் பிரயோசனமில்ல. எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க கமலாவுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க. அவளோட சொத்தை அபகரிக்க பார்க்கிறீங்க. மரியாதையாக உயிலை மாத்தி எழுதி இந்த வீட்டையும் நிலத்தையும் கமலா பேர்ல எழுதி வச்சிடுங்க. இல்லன்னா நாங்க கோர்ட்டுக்குப் போவோம். உங்க மானம் கப்பலேறும் என்று கோபத்துடன் குரலை உயர்த்தி ரவீந்திரன் பேசினான். செல்லம்மா பாட்டி அழுது கொண்டிருந்தார். சோமசுந்தரமும் மீனாட்சியும் செய்வதறியாது திகைத்து நிற்கின்றனர். தரணி குரலை உயர்த்தி, நிறுத்துங்க மாமா, யாரு யாருக்கு துரோகம் பண்ணினதுன்னு இப்ப தெரியும் என்றாள். அனைவரும் தரணியை திரும்பிப் பார்த்தார்கள். தரணி நடந்த உண்மைகளையும் டைரியில் இருந்த தகவல்களையும் உயிலையும் காட்டினாள். கமலா அதிர்ச்சியில் உறைந்தாள். தன் தந்தை தனக்காக சொத்து எழுதி வைத்திருக்கிறார் என்ற உண்மை அவளுக்கு பேரதிர்ச்சியை தந்தது. ரவீந்திரன் முகத்தில் ஈயடவில்லை. கமலா கண்ணீருடன் செல்லம்மா பாட்டியிடம், அம்மா, அப்பா எனக்காக சொத்து எழுதி வச்சாராம்மா, நீங்க ஏன் இதை என்கிட்ட சொல்லல என்று கண்ணீருடன் கேட்டாள். செல்லம்மா பாட்டி மகளின் கண்ணீரை துடைத்தபடி, உன் அப்பா போனதுக்கப்புறம் உன்னை எப்படி தொடர்பு கொள்றதுன்னு தெரியலையடா கண்ணு. அந்த வருத்தத்திலேயே நான் இருந்தேன். நீயும் எங்களை விட்டுப் போன கோபத்துல அந்த பத்திரத்தை அப்படியே வச்சிட்டேன் என்றார். இதை கேட்ட ரவீந்திரன், இதெல்லாம் நாடகம். இந்த டைரி உயில் எல்லாம் இவங்களா ரெடி பண்ணினது. கமலா இவங்கள நம்பாத என்றான் கராராக. உடனே கவின் முன்னே வந்து, போதும் மாமா உங்க நடிப்பு. நீங்க வழக்கறிஞரை சந்திச்சது, சொத்தை அபகரிக்க திட்டம் போட்டது எல்லாம் எங்களுக்குத் தெரியும். நீங்க கமலா மாமியை தப்பா வழிநடத்தி குடும்பத்துக்குள்ள பிரிவினையை உண்டாக்கப் பார்க்கிறீங்க என்றான். நிலா தைரியமாக முன்வந்து, ஆமாம் அப்பா, நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த வீட்டை எப்படி வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு தான் வந்தீங்க. பாட்டி மேல பழி போட்டு சொத்தை வாங்க நினைச்சீங்க. எனக்கு எல்லாம் தெரியும் என்றாள் நிலா. ரவீந்திரன் செய்வதறியாது நிற்கிறான். அவனது திட்டம் அம்பலமாகிவிட்டதால் அவமானத்தில் கூனிக் குறுகி நின்றான். கமலா ரவீந்திரனை கோபத்துடன் பார்த்தாள். இத்தனை வருடங்களாக தன் மனதில் இருந்த கசப்புணர்வு ஒரு தவறான புரிதலால் ஏற்பட்டது என்பதை உணர்கிறாள். ரவீந்திரன் தன்னை சுயநலத்திற்காக பயன்படுத்தியிருக்கிறான் என்பதையும் புரிந்து கொண்டாள். கமலா ரவீந்திரனை பார்த்து, என்னை ஏமாத்திட்டீங்களே, என் குடும்பத்தை நானே சந்தேகப்பட வச்சிட்டீங்களே, உங்களுக்கு சொத்துதான் முக்கியமா என்று கதறி அழுதாள். ரவீந்திரன் மௌனமாக நின்றான். நடந்தது நடந்து போச்சு. இப்பவாவது உண்மைகள் வெளியே வந்ததே. கமலா, உனக்குச் சேர வேண்டியது உனக்கு கிடைக்கும். ஆனா இந்த குடும்பத்தோட அன்பை விட சொத்து பெருசு இல்லையடா கண்ணு என்றார் பாட்டி. கமலா தன் தவறை உணர்ந்து செல்லம்மா பாட்டியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள். சோமசுந்தரமும் மீனாட்சியும் அவளை அரவணைத்துக் கொண்டார்கள். ரோஷன் தன் தந்தையின் சுயநலத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்தாலும் மௌனமாகவே இருந்தான். முடிவில் ரவீந்திரன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு யாரிடமும் பேசாமல் வீட்டை விட்டு வெளியேறினான். கமலா தன் பிள்ளைகளுடன் யாழ்ப்பாணத்திலேயே சில நாட்கள் தங்கி குடும்பத்துடன் இழந்த உறவை புதுப்பிக்க முடிவெடுக்கிறாள். சொத்து விஷயங்கள் சட்டப்படி பேசித் தீர்க்கப்படும் என்றாலும் குடும்ப உறவுகள் மீண்டும் மலர்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகியது. தரணியும் கவினும் ஒருவருக்கொருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டார்கள். அவர்கள் முயற்சியால் பல வருடங்களாக புதைந்திருந்த உண்மைகள் வெளிவந்து ஒரு குடும்பம் சிதைவிலிருந்து மீண்டிருக்கிறது. எல்லை மீறும் சொந்தங்கள் ஏற்படுத்திய குழப்பங்கள், புதைந்த உண்மைகள் வெளிப்பட்டதன் மூலம் ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறது. யாழ்ப்பாணத்து வானில் ஒரு புதிய விடியல் பிறந்தது போல் இருந்தது. கதை முற்றும். இக்கதை பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற கதைகளை கேட்க விரும்பினால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வரும் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் தொடர்கிறேன். நன்றி.